ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறோம். என் ஹஸ்பண்ட்டை கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்திருந்தாங்க. ஸோ எப்படியும் சிக்கன் எடுப்போம். என் ஹஸ்பண்ட்க்கு தனியாக உப்பு கறி போட்டுட்டு எனக்கு பிடிச்ச சில்லி சிக்கன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முதல்ல மசாலா போட்டு வச்சுருந்து சிக்கனை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த கறி பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதையும் ஊற்றிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகா போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒரே ஷேப்பில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது கூடவே கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சில பேர் கரம் மசாலா, சோயா சாஸ் எல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம மிளகா பொடியும் தக்காளி சாஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ தக்காளி சாஸ் சேர்த்தாச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கோம்ல கறி, அதையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தண்ணி ஊற்றும்போது தான் நல்லா ஊறி அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வற்றி வரும்போது செம்ம டேஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரட்டும். இப்போ நல்லா வற்றியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போது சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.